Asmitha Makeover Artistry Day 9 vlog தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ப்ரொஃபஷனல் கிளாஸ் Day 9ல என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கறத மார்னிங் நான் கிளம்பி குழந்தைகளை as usual மாமா வீட்ல கொண்டு போய் விட்டுட்டேன். ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். அது வந்துட்டு ட்ரெயினில் போயிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின்லேருந்து அங்கே போய் ரீச் ஆயாச்சு. அஷ்மிதா மேக்கோவர் ஆர்டிஸ்டிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி Day 9 கிளாஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் வந்துட்டு இருக்க போகுது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நெயில் ஆர்ட் கிளாஸ் இருக்க போகுது இன்றைக்கும் நாளைக்கும். அதாவது Day 9 அண்ட் Day 10ல் வந்து எங்களுக்கு நெயில் ஆர்ட் கிளாஸு. ஸோ மார்னிங் போனதுமே ஆக்சுவலி நான் என்னோடய பேகை வச்சுட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, அங்கே போயிட்டு நான் சாப்பிடுவேன். ஸோ இந்த அக்கா வந்துட்டு எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீ சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் வந்துட்டு சாப்பிட்டுட்டேன். தேங்க்யூ அக்கா. இது பார்த்தீங்கன்னா என்னோட மேக்கப் முன்னாடி லுக் இப்படி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு நான் மேக்கப் பண்ணிக்கிட்டேன். எங்கெங்கெல்லாம் வந்துட்டு டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குதோ அதெல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு. கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்சீல் மட்டும் பண்ணிக்கிட்டேன். ஃபவுண்டேஷனில் எதுவும் அப்ளை பண்ணல. அண்ட் ஐப்ரோ அண்ட் லிப் லைனர் போட்டிருக்கேன். தெரியலையா? ஓகே. என்னை வந்து நல்லா எடிட் பண்ணி போடுறாங்களா பாருங்க, அப்பதான் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், இதெல்லாம் பண்ணாதீங்க. எல்லாரையும் காமிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் அதாவது வீக்கெண்ட் கிளாஸ்னாங்க. ஸோ எங்களுக்கும் வீக் டேஸ் பேட்சுக்கும் சேர்த்து கம்பைன் கிளாஸாக இருந்தது இந்த நெயில் கிளாஸு. எங்களோட வீக்கெண்ட் ப்ரொஃபஷனல் பேட்சில் பார்த்தீங்கன்னா 20 பீப்புள் இருக்கும். ஸோ அது போக வந்துட்டு வீக் டேஸ் பேட்ச் இருந்தாங்க. ஆக்சுவலி நெயில் ஆர்ட் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ட்ரெயினர் வந்துட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்டு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இதுக்கு முன்னாடி இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி ஸ்கின் அதாவது நெயில் அனாட்டமி, ஸோ அதோட தியரிஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு ப்ராசஸும் வந்துட்டு ஒரு டெமோ காமிச்சிருந்தாங்க. ஒரு ரியல் மாடல் மேலே அவங்க வந்து டெமோ காமிச்சிருந்தாங்க. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நெயில் ஆர்ட் கிளாஸ்க்கு மட்டும் இந்த 1 டேயில் மட்டும் நான் ஒரு 15 பேஜஸ் எழுதியிருக்கேன் இந்த 1 டே கிளாஸில் மட்டும். ஸோ அந்தளவுக்கு வந்து நோட்ஸ் வந்து கிளியராக எழுதி வச்சுருக்கேன். அண்டு கண்டிப்பாக வந்துட்டு இது ஃப்யூச்சரில் நம்ம நெயில் ஸ்டூடியோ வந்துட்டு கண்டிப்பாக வைக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா உடனே புக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு இப்போவே சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அதுக்கு நடுவுலேயும் வந்து பிரேக்கும் விட்டுட்டாங்க, காஃபி வந்துட்டு எடுத்துகிட்ருக்கோம். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கிளாஸ் என்னோடய ப்ரொஃபஷனல் கிளாஸ் முடியறதுக்குள்ளே நான் வந்துட்டு நெயில் ஸ்டூடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். லைக் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பேன். அதாவது ஸ்டிக் ஆன் நெயில்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ், ஸோ அதை வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி தருவேன். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லலாம். அது வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன், கொரியர் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக வந்து எனக்கு ப்ரெஸ் நெயில்ஸ் வேணும், அப்படி இல்லைனா டெம்பரரி நெயில்ஸ் வேணும், இல்லை பெர்மனன்ட் நெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நான் அதுவும் வந்துட்டு பண்ணுறதா தான் பிளானில் இருக்கேன். ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருநாய்க்கன்பாளையம், கோயம்புத்தூரில் பெருநாய்க்கன்பாளையமில். ஸோ ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் வந்துட்டு நெயில் ஆர்ட் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வர்ற கஸ்டமர்ஸ்க்கு ஃப்ரீயாக வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். டேரெக்டாக வந்தால் மட்டும்தான் ஃப்ரீ, கொரியர் பண்ணுறது அப்படிங்கும்போது அது சார்ஜஸ் தான் ஆகும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து எங்களுக்கு காமிச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸு. ஸோ ஹார்டு, சாஃப்ட்டு, அதுக்கப்புறம் பெர்மனண்ட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எல்லாமே வந்துட்டு காமிச்சிருந்தாங்க. ஸோ மாடலுக்கு பார்த்தீங்கன்னா நெயில்ஸ் அட்டாச் பண்ணி அதை ஷேப் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் நெயில்ஸ் தான் அட்டாச் பண்ணாங்க. ஸோ பெர்மனன்ட் நெயில்ஸ் அட்டாச் பண்ணி அது எப்படி வந்துட்டு ஷேப் பண்ணோம், எந்த மாதிரி யூஸ் பண்ணோம், ஃபைலர் வச்சு எப்படி வந்துட்டு ஃபைல் பண்ணுறது, ஸோ எப்படி வந்துட்டு அது சாஃப்ட் பண்ணுறது, அந்த நம்ம எப்படி சொல்கிறது, அந்த எனாமல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா நெயில்ஸ்லாம், அதெல்லாமே வந்துட்டு எப்படி ரிமூவ் பண்ணணும், அதை ஏன் ரிமூவ் பண்ணுறோம், ரிமூவ் பண்ணாமல் நம்ம வந்துட்டு ஜெல் பாலிஷோ இல்லை ஜெல்லோ வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ அது என்ன ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த கிளாஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இவ்வளோ ஆக்சுவலி இது வந்து ஒரு பாக்ஸ் தான். ஆக்சுவலி இது போக நிறைய பாக்ஸஸ் வச்சுருக்காங்க. இந்த ஒரு பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே வச்சு சொல்லி தந்துருந்தாங்க.
கலர்ஸ் எல்லாம் வச்சு எப்படி வந்துட்டு அதை ஜெல் பாலிஷ் வந்து அப்ளை பண்ணணும், எப்படி க்யூர் பண்ணணும். க்யூர் பண்ணுறது அப்படின்னா காய வைக்கிறது. ஸோ அது காய வைக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன் காத்தில் காய வைக்க முடியாது, நீங்கள் ஒன் டே இருந்தாலும் அது காயாது. ஸோ அதுக்கு வந்து யூவி ரேஸ் லைட்ஸ் தான் வேணும். ஸோ அந்த லைட்ஸ் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ அளவு, தட் மீன்ஸ் அந்த இருக்கும் இல்லையா, அது 1000 வாட்ஸ் இருக்கும்ல, ஸோ அது எவ்வளோ இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை எப்படி சூஸ் பண்ணோம், அது எங்கே வாங்குறது, என்னெல்லாம் வந்துட்டு அது மிஷின் வாங்குறதுக்கு என்னெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஜெல் பாலிஷ் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி வந்துட்டு டாப் கோட்டு, ஷைன் கோட்டு, ப்ரைமரு, ஹைட்ரேட்டர், டீஹைட்ரேட்டர், அதெல்லாமே வந்துட்டு என்ன பிராண்டில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நடுவில் எங்களுக்கு லஞ்ச் பிரேக்கும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஈவினிங் காஃபி பிரேக்கும் போயிட்டுருக்கு. ஸோ எங்களுக்கு சுத்தமாக சார்ஜ் இல்லைன்றனால சார்ஜ் போட்டே வந்துட்டு வீடியோ வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த பிரேக் முடிஞ்சதுக்கப்புறமா எங்களுக்கு நிறையா சொல்லித்தந்தாங்க. அந்த ஹாஃப் டேலேயே பார்த்திங்கன்னா என்னடா கம்மியாக சொல்லி தருவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அதாவது லஞ்சுக்கு முன்னாடி வரைக்குமே வந்துட்டு ஒருத்தங்களுக்கு அந்த மாடல் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரியல் நெயில்ஸில் தான் அவங்க டெமோ பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு சிம்பிளான டிசைன் தான் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு கேட்டு தான் போட்டாங்க, மாடல் கிட்ட கேட்டு தான் உங்களுக்கு இது ஓகேவா அப்படி எந்த மாதிரி நெயில்ஸ் வேணும், அதாவது ஷேப் மட்டும் கேட்டிருந்தாங்க. எந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க இல்லையா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ். ஸோ அதில் என்ன மாடல் வேணும் அப்படிங்கிறது மட்டும் மாடல் கிட்ட வந்து கேட்டு அவங்களுக்கு வந்து பண்ணாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் சிம்பிளாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் வாவ் அப்படின்னு என்னடா இது கம்மியாக தட் மீன்ஸ் சொல்லி கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இது பார்த்தீங்கன்னா வாவ் சூப்பராக இருந்தது. ஆஃப்டர் இந்த பிரேக்குக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லி தந்தாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெயில் ஆர்ட்ஸ் எல்லாமே சொல்லி தந்தாங்க. இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களே, இது வந்து கேட்டைக்காக வந்துட்டு பண்ணுறது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெயில்ஸ் வந்து எங்கள் கிளாஸ்க்காக சொல்லித்தந்த நெயில்ஸ் தான். இது எல்லாமே க்ரியேட் பண்ணுறதுக்கு இப்போ எனக்கு தெரியும். ஏன்னா நெக்ஸ்ட் டேல பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ ஃப்யூச்சரில் சீக்கிரமாகவே வந்துட்டு நெயில் ஆர்ட் ஸ்டுடியோ வந்து நம்ம வைக்க போகிறோம். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்லேயும் வந்துட்டு நான் உங்களுக்கு சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி நெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இதில் மென்ஷன் பண்ணியிருக்க நம்பருக்கு. ஸோ கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஜனனி வந்து இங்கே வெளியே போகிறாங்க அப்படின்ட்டு எனக்கு காஜல் மட்டும் அப்ளை பண்ணி விடுங்க அப்படின்னாங்க. ஸோ காஜலுமே ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். திக்கா மீன்ஸ் கொஞ்சம் கீழே ஸ்மர்ஜ் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவுட்புட்டு. ஸோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ திரு, தேங்க்யூ. நல்லா இருக்கு. Was it nice? Comment please. மை நல்லா தான் இருக்கு, நல்ல குவாலிட்டி. ஆனா இவங்க பாருங்க எங்க போறாங்கன்னு நான் எதுவும் சொல்லல, நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏமா It's a Saturday evening, so கண்டிப்பா சின்ன அவுட்டிங்ல. So thank you Thirumeni. இப்பதானே சொன்னாங்க, வீடியோக்காக சொன்ன பாத்தீங்களா? Okay. Thank you Thirumeni. I'm just going out on a Saturday evening and I asked for a little touch up, this light makeup by Thirumeni for my outing on Saturday evening. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் ஃபன்னாலாம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ஸ்டுடியோலேருந்து கிளம்பியாச்சு, ஆட்டோக்காக வெயிட்டிங். ஸோ ஓலா வந்துட்டு எப்போவுமே புக் பண்ணுவேன் ஆட்டோ. ஸோ இங்கேருந்து கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் போவேன். ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து நாங்கள் செங்கல்பட்டு ட்ரெயின் ஏறுவேன். ஸோ ஒரு சில நாள் வந்து போகும்போது கரெக்டாக இருக்கும், இல்லைனா வந்துட்டு ஒரு சில நாள் வந்து ஒரு ½ hour வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ட்ரெயினுக்கு. ஸோ அதனால் நான் கிளம்பிட்டேன். ஸோ டே 9 வந்து இந்த மாதிரி தான் சூப்பராக இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு. நார்மலி வந்துட்டு நெயில் ஆர்ட் வந்து பிடிக்காது. ஸோ இந்த கிளாஸ் வந்து ஸ்டார்டிங்கில் கூட எனக்கு அவ்வளோவா பிடிக்காத மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணது அந்த ½ டேக்கு மேலே தான் எனக்கு ரொம்பவே வந்துட்டு பிடிச்சது வாவ் அப்படின்ட்டு. இப்போ கொஞ்சம் அடிக்ட் ஆன மாதிரியே இருக்குது. ஸோ அதோட ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறதுக்கே எப்படியும் வந்துட்டு ஒரு 25,000 to 50,000 வரும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் காசுலாம் சேர்த்து வச்சு வாங்கிடணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு நெயில் ஸ்டுடியோ இருக்க போகுது. ஸோ கோயம்புத்தூரில் பெருநைக்கம்பாளையமில். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ரிவ்யூ வீடியோ எப்பவும் பண்ணுற மாதிரி டே 9ஓட ரிவ்யூ வீடியோ பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறமா தூங்கிட்டேன். ஸோ டே 9 இப்படி தான் சூப்பராக இருந்தது. டே 10ல் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
Thank you. Bye.